என்னுடைய ஆணையப்பன் திருமந்திரம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதேசி வருகிறது. அன்று அனைத்து விஷ்ணு ஆலயங்களிலும் சொர்க்க வாசல் திறக்கப்படுகிறது. அதை முன்னிட்டு வைகுண்ட ஏகாதேசி ஏன் கொண்டாடப்படுகிறது? மாசம்தான் ஏகாதேசி வருகிறது. ஆனா அந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு மட்டும் என்ன சிறப்பு? அன்னைக்கு மட்டும் எப்பொழுதுமே மூடி இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் உள்ள வடக்கு வாசல் அன்னைக்கு மட்டும் திறந்து அதன் வழியாக பக்தர்கள்லாம் செல்ல அனுமதிக்கப்படுறாங்களே, ஏன்? இந்த கேள்வியெல்லாம் அன்பர்கள் மத்தியில எழுவது வாடிக்கை. அப்போ அதெல்லாம் விளக்கும் முகமாக வைகுண்ட ஏகாதேசி, முராரி என்ற பெயர் விஷ்ணுவுக்கு ஏன் வந்தது, இந்த செய்திகளை எல்லாம், இந்த விளக்கங்களை எல்லாம் இன்று பார்க்க போகிறோம். வைகுண்ட ஏகாதசி என்று ஏன் சொர்க்க வாசல் திறக்கப்படுகிறது என்றால், அன்றுதான் வைகுண்டத்தை திறந்து தன்னுடைய பரம எதிரிகளான 2 அரக்கர்களுக்கு மகாவிஷ்ணு மோட்சம் அளித்தார். இந்த வாசலை திறந்து உள்ளே வர செய்து மோட்சம் அளித்தார். அப்போ அதே நாள்ல நாமளும் உள்ளே நுழைந்து பகவானை வழிபட்டால், பகவானுடைய பாதங்களை சரணடைந்தால் நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். மாதந்தோறும் ஏகாதேசி விரதம் இருக்க வேண்டும். ஏகாதேசி விரதம் எப்படி இருக்க வேண்டும்? அன்று முழுவதும் திட உணவுகள் எதையுமே சேர்க்கக்கூடாது. துளசி தீர்த்தத்தை குடித்துக்கொண்டு பழங்களை மட்டுமே குறைந்த அளவு உட்கொண்டு அன்று முழுவதுமே விரதம் இருக்க வேண்டும். துவாதேசி என்று காலையில்தான் புளிப்பு, உரப்பு, கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு ஆகிய உப்பு ஆகிய அறுசுவைகளையுமே உள்ளடக்கிய ஒரு உணவினை உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும். இந்த வைகுண்ட ஏகாதேசி என்றும் அதே மாதிரிதான் விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். ஏகாதேசி அன்று முழுவதும் உண்ணாமல் இருந்து பழச்சாறுகளையும் துளசி சாறுகளையும் அறிந்து கொண்டு இருந்து விரதம் இருந்து விஷ்ணுவினுடைய காயத்ரி மந்திரத்தையும் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத் என்ற விஷ்ணுவனுடைய காயத்ரி மந்திரத்தையும், ஓம் தாமோதராய வித்மகே ருக்மிணி வல்லபாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரஜோதயாத் என்ற கிருஷ்ணனுடைய மந்திரத்தையும், ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரஜோதயாத் என்ற ஸ்ரீ ராமனுடைய காயத்ரி மந்திரத்தையும் விஷ்ணுவினுடைய பாடல்களையும் பாடிக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும். சொர்க்க வாசல் திறக்கும் வரை முழித்திருந்து நாம் அவருடைய அருட்பாக்களை எல்லாம் பாடிக்கொண்டிருந்து சொர்க்க வாசலில் நுழைய வேண்டும். மறுநாள் துவாதேசி என்று அறுசுவைகளும் கலந்த அந்த உணவை உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும். அப்போ இந்த நாளில் மட்டும் இந்த விரதம் ஏன் அனுஷ்டிக்கப்படுகிறது, இதனுடைய தாற்பயம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். விஷ்ணுவினுடைய பல பெயர்களில் முராரி என்ற பெயரும் உண்டு. இந்த முராரி என்ற பெயர் விஷ்ணுவுக்கு வழங்கப்படுகிறது. பிரம்ம முராரி சுரார்ஜித லிங்கம் நின்மல பாசித சோபித லிங்கம் ஜென்மஜ துக்க விநாசன லிங்கம் தத்பர்ணமாமி சதாசிவலிங்கம் என்ற லிங்காஷ்டக பாடல்ல ஆதிசங்கரர் முராரி என்ற வார்த்தையை குறிப்பிடுகிறார். அதே மாதிரி கிருஷ்ணா முகுந்தா முராரே என்று முராரே என்ற இந்த விஷ்ணுனுடைய அந்த பெயர் உலகம் முழுவதும் நன்றாக அறியப்படக்கூடியது. அப்ப இந்த முராரி என்ற பெயர் அவருக்கு ஏன் வந்தது? இப்போது இருக்கக்கூடிய கேரளத்துல முகத்தல என்ற இடத்துல முரண் என்ற அரக்கன் வாழ்ந்து வந்தான். முரண் என்ற அரக்கன், அரக்கன்னாலே கெடுதல் பண்றவங்க தானே. அந்த ஊர்ல உள்ளவங்களை பூரா துன்புறுத்தி கொண்டு அடாத காரியங்கள் பலவும் செய்து எல்லாரையும் படாத படுத்துக்கள் படுத்தி அந்த ஊர் மக்களை எல்லாம் துன்புறுத்தி வந்தான்.
ஊர் மக்கள் அனைவரும் துன்பம் தலைக்கேறி போகும் பொழுது காக்கும் கடவுளான விஷ்ணுவை தானே நாடுவார்கள். விஷ்ணுவிடம் முறையிட்டு அவர்கள் எங்களை எல்லாம் இந்த முரண் என்ற அரக்கனிடமிருந்து எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று வேண்டினார்கள். பக்தர்களை காப்பது விஷ்ணுவுக்கு வழக்கமல்லவா? காக்கும் கடவுளாயிற்றே. அந்த முரணை ஒரு வழி செய்து மக்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணி அவர் ஒரு சிறு பாலகனாக, பாலகிருஷ்ணனாக சாதாரண ஒரு வடிவத்தில் அந்த ஊருக்கு வந்தார். இரவு சாயக்கூடிய நேரத்துல வந்தார். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டியின் வீட்டு கதவுனை போய் தட்டினார். மூதாட்டி அந்த முரண் என்ற அரக்கன் தான் நம்மளை விழுங்க வந்திருக்கிறான் என்று அலறி அடித்துக்கொண்டு பதைத்துக் கொண்டு கதவை திறக்கும் போது இந்த கிருஷ்ணன் வடிவில் உள்ள அந்த சிறுவன் நின்று கொண்டிருந்தான். என்னப்பா இங்க வந்திருக்கேன்னு கேட்டான். பசியா இருக்குது, கொஞ்சம் சோறு போடு பாட்டின்னு. என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, பழைய அரிசி கஞ்சி தானே இருக்குன்னு சொல்லி அந்த அரிசி கஞ்சிய அவனுக்கு கொடுத்தா. அந்த சின்ன பையன் வந்திருக்கிறது கிருஷ்ணன் என்பது அவளுக்கு தெரியாதல்லவா? நன்றாக சாப்பிட்டு விட்டு இரவு பொழுது வந்தது. நான் படுத்துக்கொள்கிறேன் என்று சிறுவன் சொன்னான். இந்த ஊர்லயே முரண்கிற ஒரு அரக்கன் எல்லாரும் துன்புறுத்திக்கிட்டு இருக்கான், உன்னையும் தூக்கிட்டு போயிடுவான், உள்ள வந்து படுப்பா. நான் உள்ள எல்லாம் படுக்க மாட்டேன், திருநையில தான் படுப்பேன், திருநையில படுத்துக்கிறேன் பாட்டி, நீ உள்ள படுத்துக்கோ. பாட்டி உள்ள போய் கதவை சாத்திட்டு இவன் திருநையில படுத்துக்கிட்டு இருந்தான். பாட்டிக்கு அப்ப வந்திருக்கிறது கிருஷ்ணன் விஷ்ணு என்பது தெரியாது. மறுநாள் அதிகாலை பொழுதுல வெடி வெடிச்ச மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. எல்லாரும் என்ன ஓடி வந்து பாக்குறாங்க. அந்த முரண் என்ற அரக்கன் செத்து கிடக்குறான். ஓஹோ, அவனை யாரோ கொண்டிருக்காங்களே அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த பாட்டி சுற்றுமுற்றும் பாக்குறா, திருநைய பாக்குறா, அந்த பையனை காணோம். ஓ, கிருஷ்ணன் தான் வந்து இந்த சிறுவன் வடிவத்துல வந்து பக்தர்களின் வேண்டுகோளை ஏற்று என்கிட்ட கஞ்சியும் சாப்பிட்டு அந்த முரண் என்ற அரக்கனை கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாம் மனம் மகிழ்ந்தாங்க. அந்த முரணை கொன்ற நாள் தான் இந்த வைகுண்ட ஏகாதேசி. முரணை கொன்று அவனுக்கு மோட்சம் அளித்து விட்டார் அல்லவா, அந்த நாள் தான் வைகுண்ட ஏகாதேசி. அதன் காரணமாகத்தான் இந்த சொர்க்க வாசல் திறக்கப்படுகிறது. அசுரர்களையே ஆட்கொண்ட எம்பெருமான் பக்தர்களை ஆட்கொள்ள மாட்டாரா என்பதுதான் நம்பிக்கை. ஆக இந்த மார்கழி மாசம் வளர்பிறையில 11வது நாள் வரக்கூடிய இந்த ஏகாதேசி இத்தகைய சிறப்பு வாய்ந்தது. அப்ப இந்த ஏகாதேசி என்று, வைகுண்ட ஏகாதேசி என்று அரக்கனே வந்து சொர்க்கலோகத்துக்கு போயிட்டானே, வைகுண்டத்துக்கு போயிட்டானே, அப்போ இன்று இறக்கக்கூடியவர்கள் அனைவருமே சொர்க்கலோகத்துக்கு போவார்கள் என்று அதான் சொல்றாங்க. இந்த நாள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். இந்த நாள்ல தான் வந்து மகாபாரத போர்ல கிருஷ்ண பரமாத்மா இதே வைகுண்ட ஏகாதேசி தினத்துலதான் பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு அருளி செஞ்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட அருள் நிறைந்த நாள், பக்தர்களை எல்லாம் கடை தேற்றம் செய்வதற்குரிய நாள், பக்தர்களுக்கு பூராமே வந்து மோட்சத்தை அளிக்கக்கூடிய நாள். அந்த நாள் தான் இந்த வைகுண்ட ஏகாதேசி. முரண் என்ற அரக்கனையே அவன் உலக மக்களினுடைய நன்மைக்காக அளித்து முராரி என்ற சிறப்பினை பெற்ற அந்த விஷ்ணு பகவான் அரக்கனுக்கே அடைக்கலம் கொடுத்தவன் சாதாரண மனிதர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க மாட்டானா, என்று தவறும் செய்யாத மக்களுக்கு அடைக்கலம் கொடுக்க மாட்டானா என்பதற்காகத்தான் அந்த சொர்க்க வாசல் திறக்கப்படுகிறது. அன்று அந்த சொர்க்க வாசலுக்குள் நுழைந்து எம்பெருமானை வழிபட்டால் நம்மளுடைய பிறவி பயன் கழிந்து நாமளும் சிவலோக வைகுண்ட பதவியை அடையலாம் என்பதுதான் திண்ணம். இதனால் இறைவன் ஒருவனே, அறியும் சிவனும் ஒண்ணு, அதுல எந்த விதமான கருத்து வேற்றுமையும் கிடையாது அல்லவா? அதனால இன்று வைகுண்ட ஏகாதேசி நாளை வருவதை முன்னிட்டு நாளை முழுவதும் அனைவரும் விஷ்ணுவினுடைய நாமங்களையும், விஷ்ணு சகஸ்கரநாமம் லலிதா சகஸ்கரநாமம் சொல்லியாச்சுன்னா அதை மீறின பரிகாரம்னு உலகத்தில் எதுவுமே கிடையாது. மீளா துயரத்தில் இருப்பவர்களை எல்லாம் கைதூக்கி விடக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த விஷ்ணு சகஸ்கரநாமமும் லலிதா சகஸ்கரநாமமும். அதுல நாளைக்கு நம்ம விஷ்ணு சகஸ்கரநாமம் முழுவதும் ஓதிக்கொண்டிருக்க வேண்டும்.
நாராயண் காயத்ரியை ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். கிருஷ்ணனுடைய காயத்ரியை ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். ராமர் காயத்ரியை ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். அனைத்தையும் ஓதிக்கொண்டிருந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லிக் கொண்டிருந்து பழச்சாறுகளையும் துளசி தீர்த்தத்தை அறிந்து கொண்டு நாளை பகல் முழுவதும் விரதமாக இருந்து சொர்க்கவாசல் உள்ளே நுழைந்து எம்பெருமானை தரிசித்து தூவாதேசி என்று அறுசுவைகளும் நிறைந்த அந்த உணவை உண்டு நாம் இந்த விரதத்தை முடிக்க வேண்டும். இதில் அடங்கியுள்ள விஞ்ஞான விஷயம் என்னவென்றால், வளர்பிறை ஏகாதேசியில நீங்கள் இருக்கக்கூடிய இந்த விரதம் மானது ஜீரண மண்டலத்துக்கு முழு ஓய்வை அளித்து, ஜீரண மண்டலம் மாதத்துக்கு ஒரு முறை இப்படி தூய்மைப்படுத்தப்பட்டால் நம்மளுக்கு சாதாரணமாக வரக்கூடிய அந்த இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் போன்றவையெல்லாம் வராமல் இருக்கும் என்பது மிக திண்ணம். ஏன்னா துளசிச்சாருக்கு அந்த விதமான மகிமை இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த விரதத்தை வைத்திருக்கிறார்கள். விரதம் இருந்த மறுநாள் அனைத்து விதமான வைட்டமின்களும் உடம்பில் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு, உரப்பு, இனிப்பு, உப்பு அனைத்தையும் சேர்ந்த ஒரு பதார்த்தங்களை வைத்து அந்த துவாதேசி விரதத்தை முடிக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் வைத்து வைத்திருக்கிறார்கள். முன்னோர்கள் சொன்னதில் எல்லாம் முக்கியமான பொருள் இருக்குது என்பதை உணர்ந்து இந்த முரண் என்ற அரக்கனை வதம் செய்து அவனுக்கு அடைக்கலம் அளித்த அந்த முராரியினுடைய அருளை பெறுவதற்காக நாம் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டி, இந்த வைகாதேசி அன்று அனைவரும் அந்த வைகுண்ட வாசனுடைய அருளை பெற வேண்டும் என்று வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.